ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு போண்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த போண்டா ரெசிபி ரொம்பவே குயிக்காக நம்ம பண்ணிடலாம். ஒரு ஈவினிங் டைமில் ஆயில் நம்ம சூடாகிறதுக்குள்ளேயே நம்ம மாவு பசஞ்சு ரெடி பண்ணி இந்த போண்டா நம்ம பண்ணிடலாம். டீ குடிக்கிற டைமில் சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். ஆயில் ஊற்றி அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். ஆயில் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம இங்கே மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவு 2 நாள் ஆன இட்லி மாவு, ரொம்ப புளிப்பான மாவு எடுத்துடக்கூடாது. வீட்டில் அரைச்சி 2 நாள் ஆகிருக்கும்னா அந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. கரெக்டாக 1 கப் எடுத்துக்கோங்க. இதில் தாராளமாக 15 போண்டா கிட்ட செய்யலாம். 13லேருந்து 15 போண்டா வரைக்கும் தாராளமாக பண்ணலாம். இட்லி மாவில் பண்ணுறனால இந்த போண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம அரிசி மாவு போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்சனாலும் சரி, இல்லை பேக்கெட் வாங்கியிருந்தாலும் சரி, அதை போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போட்டுக்கலாம். அதை வச்சு ஒரு மிக்சிங் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கட்டிகள் இல்லாத மாதிரி வாட்டர் இப்போதைக்கு மிக்ஸ் பண்ணாமல் அதை மட்டும் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கையாலையும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா சேர்த்து ஒன்றா சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறம் மல்லித்தழை, அதையும் போட்டுடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் நான் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். நீங்கள் உங்களுக்கு குட்டியாக இருந்துச்சுன்னா 2 வெங்காயம் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒன்றா சேர்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஆனியன் அதிகமாக நம்ம போடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா வகையான போண்டாக்குமே ஆனியன் நம்ம எவ்வளோத்துக்குள்ளே போடுறோமோ அந்த போண்டாவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சமாக. ஏன்னா ஏற்கனவே மாவில் நமக்கு உப்பு இருக்கிறனால அதிகமாக போட்டுற வேண்டாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சொன்னேன். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. சீரகம் 1 ஸ்பிஞ்ச் மட்டும் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி மட்டும் மிக்ஸ் பண்ணி, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக மட்டும் ஊற்றி, ரொம்ப குழுன்னு இல்லாமல் ரொம்ப தண்ணி ஆகிட்டா அந்த போண்டா நல்லா இருக்காது. அது லைட்டாக ஃபஸ்ட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸ்க்கு வந்த உடனே கரெக்டாக இருக்கும். இப்போ போண்டா அடுப்பில் போட்டு எடுத்துடலாம். இந்த இட்லி மாவில் பண்ணாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதில் சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை. சோடா உப்பு சேர்க்க வேண்டாம், ஏன்னா நம்ம மாவு அரைக்கும் போது உளுந்து போட்டு அரைக்கனால அதனால் அதுவே சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா லைட்டாக சோடா உப்பு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே கொஞ்சம் பரட்டி போட்டு எடுத்துடலாம். இட்லி மாவுனால சீக்கிரமே நமக்கு வெந்துடும். ஆயிலுமே நமக்கு ரொம்ப குடிக்காது. மற்ற நார்மலான வடைக்கு பிடிக்கிற மாதிரி ஆயில் அதிகமாக அதில் பிடிக்காது. இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்தோடனே எடுத்துடலாம். ரொம்ப கருகு விட்டுறாதீங்க. பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற எல்லா போண்டாவையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். எனக்கு மேக்ஸிமம் ஒரு 15 போண்டா கிட்ட வந்துச்சு. ஃபேமிலியில் ஒரு 4 பேர்கிட்ட தாராளமாக சாப்பிட்லாம். டீ குடிக்கிற டைமில் நம்ம டீயும் சேர்த்து அதோடு சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க.